எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா இப்போ வரைக்கும் படத்தில் வந்து ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், 2 சாங் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், நல்லா கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இங்கே அந்த அழைப்பை ஏற்று எல்லாருமே இங்கே வந்திருக்கீங்க. உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. ஆக்சுவலாக நான் வந்து நன்றி சொல்லணும்னா நிறைய பேருக்கு இந்த பிகினிங் கார்ட்லேருந்து ரோலிங் டைட்டில் வரைக்கும் நன்றி சொல்லணும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணோன்னா என்னோடய அன்பு சார்கிட்ட இருந்து தான், என்னோடய ப்ரொடியூசர். ஆக்சுவலாக நான் வந்து ப்ரொடியூசர்கிட்ட வந்துட்டு வேற ஒரு ரூட்லலாம் நான் அவர்கிட்ட கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். கோபுரம் ஃபிலிம்ஸில் கதை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டுட்டு, அப்புறம் அந்த வரைக்கும் நான் அவர் ரீச் பண்ண முடியல. அந்த டைமில் வந்து எனக்கு சக்தி இப்போ வார்ட் டைரக்டருக்காக ரொம்ப ஃபீலிங்காக பேசிட்டு போயிட்டு இருந்தான். எனக்கு எதுக்காகன்னு தெரியல. ஆக்சுவலாக சக்திகிட்ட தான் ஒரு ஃபோன் கால் வந்தது. ஃபோன் வந்து செந்தில் சார் கூப்பிட்றாங்க, செந்தில் சார் கால் பண்ணுவாங்க பேசு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சாரோட கால் அட்டன் பண்ணி பேசும்போது தான் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு அதில் இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சது. செந்தில் சார் மூலிமா செந்தில் சார் அண்ட் பச்சைப்பன் சார் மூலிமா நான் அன்பு சாரை போய் மீட் பண்ணேன். அவர் சாருக்கு வந்துட்டு முதல்ல இந்தியா பாகிஸ்தான்லேருந்தே சார் ஓரளவுக்கு பழக்கம் அந்த டைமில். அப்போ சார் ரொம்ப சொல்லி இந்த இந்தியா பாகிஸ்தான் நல்லா படங்க, இந்த கதை நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த 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 இதுக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அதை கேட்டு அடுத்த நாளே கதை கேட்டேன். கதை கேட்டுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஈவினிங்கே போயிட்டு சாரை மீட் பண்ணி, சார் ரொம்ப நல்லா இருக்குது சார், கண்டிப்பாக நான் அந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறம் சாரோடைய சப்போர்ட் தான் எனக்கு அந்த ஆக்சுவலாக மேக்கிங்காக எனக்கு என்னெல்லாம் கூட இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால இந்தியா பாகிஸ்தான் டீமே எனக்கு கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அந்தளவுக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க, அந்த டீம் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க. சாரோட நம்பிக்கையை நான் காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா டாக்கி போர்ஷன்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங், அடுத்த நாள் ஈவினிங் சார் என்னை கூப்பிட்டாங்க, தனியாக கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு பேசினாங்க. அப்போ எல்லா ஆர்டிஸ்ட்டும் சொன்னாங்க அன்றைக்கி, ஏன்னா டாக்கி போர்ஷன் எடுக்கும்போது சார் வந்திருந்தாங்க. அங்கே எல்லா ஆர்டிஸ்ட்டும் சொன்னாங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி விஷ் பண்ணாங்க. அதனால் எனக்கு இன்னும் மறக்கவே மறக்காது சார். ஏன்னா அன்றைக்கி வந்து சார் ரூமில் நானும் சார் மட்டும் தான் இருந்தோம். அவருடைய பழைய விஷயங்கள்லாம் கூட என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டார். ரொம்ப சந்தோஷமான நாட்கள் அது அந்த நாள் ஆக்சுவலாக என்னோட இதில். அதே மாதிரி ஒரு படம் எடுத்துட்டோம், பட் ஆனால் அது எந்த அளவுக்கு போய் ரீச் பண்ணணுன்றது இருக்குது இல்லையா? ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா அன்பு சார், இவங்க சுஷ்மிதா அன்பு மேம் தான். சாரோட எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களோட நியூ தாட்டும் சரி, இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு போய் ரீச் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக படமும் பெரிய அளவில் ரீச் ஆகும். அது எல்லாத்துக்குமே மேம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்தது சந்தானம் சார் ஹீரோ. எனக்கு ரொம்ப ஆசை சந்தானம் சார் வச்சு படம் பண்ணணுன்ட்டு. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் டைம்லேயே நான் ஒரு லீட் ரோல் ஒரு அதில் மெயினாக காமெடி இருக்கும். அந்த டைமில் சார் காமெடி பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ நான் சாரை தான் இப்போ ஃபஸ்ட்டு போய் அப்ரோச் பண்ணேன். சார் அந்த டைமில் தான் கரெக்டாக நான் ஹீரோவாக என்ட்ரி ஆகிறேன், இது மேலே பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டாரு. உண்மையிலே எனக்கு அது ரொம்ப மிஸ் பண்ணிட்டோமே அப்படிமா தோணுச்சு. அந்த இது இப்போ எனக்கு இதில் கிடைச்சிது. ஆக்சுவலாக சார்கிட்ட சொல்லணும்னா சூப்பர் டீம் அவங்க சாரும் சரி. முதல்ல எனக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்க, ரமேஷ் சார் சொல்லிட்டாங்க, இதில் காமெடி ஆக்சுவலாக வெறும் ஸ்கிரிப்ட் எழுதிட்டோட மட்டும் நின்றாது, இது நமக்கு ஷூட்டிங் ஸ்பாட் வரைக்கும் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், அது டெவலப் ஆகிட்டே இருக்கும். அப்போது ரமேஷ் சார் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, சந்தானம் சார் வந்துட்டு செட்டில் அவருக்கு பிடிச்சிருந்தா தான் செட்டில் இருப்பார், இல்லைன்னா அவர் கேரவன் போயிடுவார்ப்பா பார்த்துக்கோ அப்படின்ட்டாரு. எனக்கு என்ன பண்ணுறது இல்லை, ஏன்னா சார் கூட இருந்தால் நம்ம அங்கங்கே கவுண்ட் அடிக்கலாம், ஏதாச்சும் தேவைப்படுனா கூட நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் இல்லையா? ஸோ இதுக்காக நான் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணோமானா அதுக்கான டைம் இல்லை. ஏன்னா 2 நாள் மட்டும் தான் சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் ஷூட் போயாச்சு. ஷூட் போயிட்டு ஃபஸ்ட்டு டே ஷூட் முடியும் போதே சார் என்னை தனியாக கூப்பிட்டு போயிட்டு சொன்னாங்க, சூப்பராக இருக்குப்பா, லைட்டிங்கு அதெல்லாம் கேமராவுக்கு ஃப்ரேமிங்லாம் அதெல்லாம் சூப்பராக இருக்குது, செம்ம மெச்சூர்டாக ரொம்ப கிளாஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அடுத்த செகண்ட் டேலேருந்து சார் வந்துட்டு கேரவன்லாம் போகிறதில்ல, அங்கேயே உட்காந்துட்டு எல்லாரும் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அப்பயே புரிஞ்சிருச்சு சாருக்கு நம்ம செட் பிடிச்சிச்சு அப்படின்றதுல. ஸோ அது இல்லாமல் அவங்க டீம் ஒருத்தங்க இருப்பாங்க, சூப்பர் டீமுங்க. அது இந்த கல்யாண மண்டபத்துலலாம் மொய்யெழுத்து உட்காந்துருப்பாங்களோ டீம், அந்த மாதிரி உட்காந்து நிறைய கவுண்டர்ஸ் எழுதிட்டே இருப்பாங்க. எங்கேயாவது தேவைப்படும் சூப்பர் டீம். குணான்னு, விஜய், ஆனந்த் சார், முருகன் எல்லாமே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். சேம் அதே மாதிரி இமான் சாரோட மியூசிக்கில் எங்கள் வீட்டில் இருக்க குட்டி பசங்கலேருந்து கேட்டுட்டு இருப்பாங்க. இது ரொம்ப ஆசையாக இருக்கும். நம்ம படத்தோட சாங்கும் இது மாதிரி கேட்கணுமே, நம்மளோட குழந்தைங்க கேட்கணுமே அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ அந்த ஆசையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தில் எனக்கு கிடச்சிது இமான் சாரோட மியூசிக் மூலிமா. ரொம்ப தேங்க்ஸ் சார். இதில் ஆக்சுவலாக வெறும் சாங் மட்டும் கிடையாது, மியூசிக் 6வது சைட்லும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக மியூசிக் பண்ணியிருப்பாங்க. லவ் போர்ஷன்ஸ், எமோஷன்ஸு, இது எல்லாமே ரொம்ப அழகாக மியூசிக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. சந்தானம் சாரோடைய எமோஷனல் சீன் ஒன்று இருக்குது இதில். அந்த சீனில் சரி சந்தானம் சாரா இல்லை இமான் சாரா அப்படி இருக்கும், 2 பேர் போட்டி பண்ணியிருப்பாங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். உங்களோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம்.
நம்மளோட ஹீரோயின். ஆக்சுவலாக இது வந்து நிறைய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க நடுவில் ஒரு நியூ ஒரு ஹீரோயின் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். ஸோ அப்போ என்னென்னா ஏதோ புது ஹீரோயின் தான் போகிற ஐடியாவில் இருந்துச்சு. அப்படின்றனால நாங்கள் புது ஹீரோயின் தேடி எடுத்தோம். அவங்களுக்கு எடுத்து ஃபஸ்ட்டு ஷூட்டுக்கு வந்த ஷார்ட்டே அவங்களுக்கு, ஏன்னா இவ்வளோ ஆர்டிஸ்ட் கூட நடிக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதோ என்ன சொல்கிறது, ஒரு கூச்சம் இல்லாமல் அதெல்லாம் இல்லாமல் ஃப்ரீயாக நடிக்கணும் அப்படின்றத மைண்ட் செட் பண்ணிடணும் அவங்களுக்கு முதலே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வச்ச ஷார்ட்டே அவங்க இப்புக்கு தான். அதுக்கப்புறம் தான் அவங்க பேசியே காட்டணும். ஏன்னா ஒரு ரொமான்ஸான ஒரு சீன் அது ஆக்சுவலாக. ஸோ அந்த சீனை பண்ணிட்டாங்கனாக்கா அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த கூச்சம் அந்த இதெல்லாம் இருக்காது, ஃப்ரீயாக அவங்க எல்லாருக்கூடயும் ஈஸியாக இருக்கும்ன்றதுனால ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அந்த சீன் தான் எடுத்தோம். அதுக்கப்புறம் நினச்சதை விட அவங்களோட பர்ஃபார்மன்ஸில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளோ ஆர்டிஸ்ட் கூடயும் சரி அவங்களால ஒன் மோர் டேக் போனதே கிடையாது. அந்த மாதிரி ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ரொம்ப சூப்பர், தேங்க்ஸ்மா. ஏன்னா சூஸ் பண்ணும்போது கரெக்டாக சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி பிரியா லயாக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட எல்லா ஆர்டிஸ்ட்டுமே, தம்பி சார் சரி, பயங்கர எனர்ஜிங்க அவர்லாம். எல்லாருமே அவரோட எனர்ஜி டல்லாக இருந்தாங்களோ அவர் பார்த்து சார்ஜ் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள். ஒரு டைரக்டராக இருந்ததுனால அவருக்கு என்னுடைய கஷ்டங்களும் அந்த இதெல்லாம் நல்லா தெரியும். நமக்கு என்ன வேணுன்றதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு வந்து கேட்டுக்கிட்டு அது மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். சேம் அதே மாதிரி தம்பிராமையா சார் மாதிரி, விவேக் பிரசன்னா, பாலா சரவணன் பிரதர், கூல் சுரேஷ், மாறன், நிறைய ஒரு டீமே இருக்காங்க. முனிஷ்காந்த் சார், மனோபலா சார், சேஷு சார், இவங்க எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். எல்லாரோடைய பெஸ்ட் இந்த படத்தில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு நன்றி சார், எல்லாருக்குமே நன்றி. ப்ளஸ் என்னுடைய பிரதர் கேமராமேன், ஆக்சுவலாக தம்பி இருக்கும்போது பெரிய சப்போர்ட் அது எல்லாருக்குமே தெரியும். அதுவும் நல்ல தம்பியாக அமைஞ்சிட்டா ரொம்ப சப்போர்ட்டு. ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து என்னென்னா வீட்டில் இருக்கும்போது நாங்கள் அதிகமாக வீட்டு விஷயங்களை பேசுகிறத விட சினிமா பற்றி அதிகமாக பேசிகிட்டே இருப்போம். இந்த படம் கம்மிட் ஆனதுலேருந்து இந்த படத்தை எப்படி எடுக்க போகிறோன்றதும் அதிகமாக பேசிட்டு இருப்போம். இதுக்காக நாங்கள் போயிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணவே மாட்டோம். முதல்ல எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பாட்டுக்கு வந்தோன்னா அந்தந்த ஷாட் சொன்னோன்னே டக்குன்னு வச்சுருவோம். இவ்வளோ நினச்ச மாதிரி அந்த ஃபீல்லையும் சரி, அது அந்த டைமுக்குள்ளேயும் எடுக்க முடிஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ரா. தம்பியாக இருந்தாலும் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு டைரக்டர் எடிட்டர் தியாகராஜன், இந்தியா பாகிஸ்தான்லேருந்து நாங்களாம் ஃப்ரெண்டு. நான் அசிஸ்டண்ட்டாக எடிட்டிங்காக இருக்கும்போது அவங்க அசோசியேட் எடிட்டராக இருந்தான். அது வரைக்கும் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் தொடருது. அவனோட ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருக்குது. சக்தியும் சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கான். ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் எல்லாருக்குமே நிறைய தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம டிசைனர் டிஐயில் இருக்காங்க, டிஐயில் ப்ளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம், சுஸ்மிதா மேமோட டீம், நம்மளுடைய ப்ரொடக்ஷன் ஹெட் அனில் சார் அண்டு ஜெயவேல், நவீன், தீபக், எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். ப்ளஸ் என்னுடைய வெல்விஷர் கோபி, மலையன் கோபி சாருக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நாளாகவே வந்துட்டு எனக்கே அது தோணும். நானே ஃபேமிலியோட படத்துக்கு போனது தான் நினைப்பேன். அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அந்த மாதிரி ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு படத்தை தான் நான் ஆடியன்ஸுக்கு கொடுக்கணுன்னே நினைப்பேன். அந்த மாதிரி தான் அமைஞ்சது இந்த கதையும். அதுக்கு நான் ரைட்டருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். காமெடிக்கு நிறைய ஸ்கோப் உள்ள கதையாக இருந்தது. அதனால தான் நான் இந்த கதையை கேட்ட உடனே நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. நிறைய பேர் யோசிப்பாங்க, என்ன வேற ஒருத்தவங்களோட கதை பண்ணுறதுக்குலாம் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு அது தோணவே இல்லை. ஏன்னா எனக்கு கதையிலேயே அந்தளவுக்கு நல்ல ஸ்கோப் இருந்துச்சு. ப்ளஸ் சந்தானம் சாராக இருந்தாங்க. அதனால் பக்காவாக இந்த படத்தை ஒரு கமர்ஷியல் படமாக ஃபேமிலி என்டர்டெய்னராக கொடுத்துருக்கோம். May 10 ரிலீஸ் ஆகும்போது உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும், தருவீங்க நான் நம்புகிறேன். நன்றி சார், நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்தபடியாக லிரிக் ரைட்டர் முத்தமிழ் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே நான் தான் கிங்கு. இந்த படத்தில் வந்து 2 பாடல்கள் எழுதியிருக்கேன். மாயோனே அப்படின்ற ஒரு பாடல், அதற்கப்புறம் வந்து மாலு 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 அப்படின்ற ஒரு பாடல். மாயோனே என்ற பாடல் வந்து ஜுனிதா காந்தி மற்றும் ஷான் ரோடன் பாடியிருக்காங்க. அப்புறம் வந்து மாலு மாலு சாங் வந்து நாகேஷ், அதுக்கப்புறம் வந்து ஆந்தக்குடி இளையராஜா, அப்புறம் ஸ்வேதா மேம் பாடியிருக்காங்க. ரொம்ப நாளாக நான் வந்து இமான் சாருக்கு வந்து எப்படியாவது ஒரு நல்ல மெலடி சாங் எழுதணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை இருந்தது. அது இந்த படத்தில் வந்து நிறைவேறியிருக்கு. அதனால் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து நான் எழுதுறதுக்கு காரணமாக இருந்த திரு செல்லா அவர்களுக்கும் கோபி அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த தயாரிப்பாளர் அன்புச்செழியன் சார், அதுக்கப்புறம் வந்து சுஷ்மிதா அன்புச்செழியன் மேடம், இருவருக்கும் நான் மனம் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் சந்தானம் சாருக்கு நான் ஏற்கனவே 2 படங்களில் எழுதியிருக்கேன்.
அதை தாண்டி இந்த படத்தில் வந்து நான் ஒரு ஒரு ரொமான்டிக் சாங் எழுதுனது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் பணிபுரிந்த அனைவருக்கும் நான் வந்து வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இந்த படம் வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக எடிட்டர் எம் தியாகராஜன் அவர்களை பேச அழைக்கிறோம். செய்கிற தொழிலை வந்து தெய்வமாக நினச்சி பண்ணுறான். இப்போ நிறையா பேர் கேட்டாங்க, நீங்கள் வந்து அரசியலில் வந்து ஒரு கட்சிக்கு போய் ப்ரொமோஷன் பண்ண போயிருந்தீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமாம், ப்ரொமோஷன் பண்ண தான் போனேன். என்னை கூப்பிட்டது 4 நாளைக்கு தான் கூப்பிட்டாங்க. திருவண்ணாமலையில் போய் ப்ரொமோஷனுக்கு 4 நாள் தான் கூப்பிட்டாங்க. நான் அங்கே பண்ணின வேலையை பார்த்து, என்னோடய டெடிக்கேஷனை பார்த்து அந்த அந்த வேட்பாளர் சொன்னார், தம்பி நீங்கள் போகாதீங்க, எனக்கு எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நீங்கள் இங்கே கூட இருங்க அப்படின்னாரு. அதற்கு காரணம் உண்மை, உழைப்பு, நேர்மை தான். நம்ம அந்த இடத்துல போயிட்டு சும்மா நாத்துக்கும் ஊழ கும்பிடு போடாமல், அவங்க என்ன, நான் வந்து அந்த கட்சியை சேர்ந்தவன் இல்லை இல்லையா, இருந்தாலும் என்னை நம்பி ஒரு 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 தொழிலை கொடுக்கும்போது அதுக்கு நான் நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும் இல்லையா. அதனால் அவங்க என்னுடைய டெடிக்கேஷனை பார்த்து நீங்கள் இருங்க தம்பி அப்படின்னு சொன்னாங்க. இது நான் எதுக்காக சொல்கிறேன்னாக்கா, நான் செய்கிற வேலையை நான் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக செய்கிறேங்க. அதுதான் நீங்கள் என்னை தட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி எதுவும் இது இல்லை. நான் வந்து தண்ணி உள்ளே போட்ட பந்து மாதிரி நீங்கள் இங்கே அடிச்சிங்கன்னா நான் அந்த பக்கம் வெளியில் வரேன் நான். புரியுதுங்களா? எனிவே இந்த படம் இங்கே நான் தான் கிங்கு மிகப்பெரிய வெற்றி அடையும் கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து ஒரு கருத்து சொல்கிறது, குறுத்து சொல்கிறது அப்படிலாம் இல்லை. நல்லா ஜாலியாக இந்த சம்மருக்கு வரலாம், வந்துட்டு குலுக்கு 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 நல்லா குலுக்கு அப்படியே நல்லா குலுக்கிட்டு போகலாம். வாங்க, குலுக்கிறதுனா நல்லா சிரித்து வயிறு குலுங்க சொல்கிறேன், சரிங்களா? அப்புறம் அதுக்கு வேறு என்ன சொல்லியிருப்பேன், நல்லா சிரித்து வயிறு குலுங்க அப்படி நல்லா சிரித்து ஜாலியாக போகலாம், சரிங்களா? தம்பி ராமையா நடிச்சிருக்கேன், நிறையா பேர் நடிச்சிருக்காங்க. அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். பிஆர்ஓ நிக்கில் முருகன் சாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லைப்பா, போதும்பா, போதும், நன்றி. ஒரு கலைஞனை நீங்கள் தாங்க இப்படி தட்டி கொடுத்தாதாங்க அப்படி வளர்றது இல்லையா? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். இல்லை அண்ணா, அவங்க தட்டுறாங்களே இல்லை, அங்கே அந்த 5 பேர் தட்டுறாங்க, அதான் அதை நாங்கள் பார்த்துட்டோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். குட் ஈவினிங், எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு, ஏன்னா சந்தானம் சார் தான் மெயின். ஸோ எனக்கு என்ன ஃபுட்டேஜ் வந்துகிட்டே இருக்கும், பார்த்துட்டே இருப்போம். அந்த ஒயிட் ஷாட்லேயே வந்துட்டு ஃபுல்லாக ஃபன் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா அந்த க்ளோஸ்அப்லாம் போகும்போது அதை நம்ம வைக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த இது எல்லாமே வந்து சந்தானம் சார் வந்து செம்மையாக வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகாக வந்திருக்கு படம், கரெக்டான டியூரேஷன், அழகாக இருக்குது. எல்லாருக்குமே நன்றி தான். இப்போது அன்பு சார் வந்துட்டு என்கிட்ட 3 வார்த்தை தான் பேசியிருக்காரு. நாங்கள் மீட்டிங் அந்த ரூமில் ஃபஸ்ட்டு டைம் மீட் பண்ணும்போது நல்லா பண்ணுங்க அப்படின்னாரு. செகண்ட் டைம் வந்திருக்கும் போது எப்படி வந்திருக்குன்னு கேட்டார். நல்லா வந்திருக்கு சார் சொன்னேன். தேர்ட் டைம் போகும்போது ட்ரைலர் சூப்பராக இருக்குப்பா, நல்லாப்பா, தேங்க்யூப்பா அப்படின்னாங்க. ஸோ இது மட்டும்தான் பேசியிருக்கோம். ஸோ இன்னொரு வார்த்தை ஒன்று இருக்குது, இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். தேங்க்யூ சார். ஸோ தேங்க்யூ சார், எல்லாருக்கும் நன்றி. ஆனந்த் தெரியும் ஆக்சுவலாக, நாங்களாம் அசிஸ்டன்ட் எடிட்டர் தான் இருந்தோம் கோலபாஸ்கர் சார்கிட்ட. ஸோ அங்கேருந்தே வந்து பாண்டிங், ஏன்னா எங்கே போனாலும் சினிமா பற்றி பேசுகிறது, அதை பற்றி தான் இருக்கும், டிஸ்கஸ் பண்ணுறது இருக்கும். எங்கள் டேரக்டர் மித்தன் சார் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். ஸோ எங்களை இன்ன வரைக்கும் வந்து ஒரு கேர்டேக்கிங்கை கொண்டு போயிட்டுருக்க ஒரு பர்சன் அவர். பிரகாஷ் வந்துட்டு சினிமாட்டோகிராஃபரை படிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் வந்து +1 வந்துட்டு ஒரு குரூப் இதில் இருக்குது, சினிமாவில் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்கூல் வந்து சென்னையில் ஒன்று தான் இருக்குது, சோழிமேட்டில். அதில் போய் படித்தான். ஸோ அதுதான் அவன் படித்தது ஃபஸ்ட்டு. ஏன்னா +1 குரூப்லேயே வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபி குரூப் இருக்குன்னு சொல்லிட்டு அதை படிச்சுட்டு அதுலேருந்து அவனுக்கு கோட்டா கிடைக்கும், ஃபிலிம் இன்ஸ்டியூட் படிக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு பிகினிங்லேருந்து வந்த பர்சன் அவன். ஸோ ஏன்னா எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த படத்தில் அவனோட பெஸ்ட்டு ஒன்று விஷுவலாக இருக்கும், உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும், அதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆர்ட் டைரக்டர் சக்தி வந்துட்டு இந்த நாங்கள் இப்போ எல்லாருமே இங்கே இருக்கிறதுக்கு காரணமே அவன் தான். எப்படின்னா, நம்ம செந்தில் சார் தான் மேனேஜரு. ஸோ அவர் தான் வந்து இன்ட்ரோ பண்ணி இந்த டீம் வந்தது. இந்த டீம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஃபன்னு. அந்த ஃபன்னோடு சேர்ந்து சந்தானம் சார் டீமு, அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் டீமில் இருக்கிற டீமு எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுனால தான் இது வரைக்கும் வந்திருக்கு. கியூபில் படம் பார்த்துருக்கோம், செம்மையாக இருக்குது, பயங்கரமாக ஃபன்னாக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா ரிவ்யூஸ் கொடுங்க. தேங்க்ஸ் லாட் சார். தேங்க்யூ சார். கட்டா குஸ்தி போன்ற வெற்றி படங்களை இயக்கிய நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்ட் இன்னைக்கு டைரக்டர் செல்லா ஐயாவோ அவர்களை பேச அழைக்கிறோம்.
எல்லாருக்கும் வணக்கம். கோபுரம் ஃபிலிம்ஸ் ஃபஸ்ட்டு தயாரித்த படம் வெள்ளக்காரதுரை. அதில் நான் அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அதுலேருந்தே அன்பு சாரை தெரியும் எனக்கு. கட்டா குஸ்தி கதை கூட அன்பு சார்கிட்ட நரேட் பண்ணேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அந்த டைமில் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் நிறுத்தி வச்சுருந்தார் சார். அதனால் அதை தயாரிக்க முடியல. அங்கே சார்கிட்ட பேசும்போது எப்போவுமே வந்து சினிமாவை பேசும்போது தான் தெரியும் சினிமாவை எவ்வளோ நேசிக்கிறாரு அப்படின்னு. எந்த படம் ஹிட் ஆனாலும் ரொம்ப அதை சந்தோஷமாக சொல்லுவார், பேசுவார். அது எந்த ஹீரோ நடிச்சிருந்தாலும் சரி, எந்த லாங்குவேஜ் படமாக இருந்தாலும் சரி, படம் வந்து ஹிட் ஆகும்போது ரொம்ப சந்தோஷப்படுவார். அதே நேரம் படம் சரியில்லை அப்படின்னா அதை பற்றி பேச ஒன்றும் இல்லை, விட்டுருங்க அப்படிம்பார். சினிமா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும்னா படங்கள் நல்லா ஓடணும், மக்கள்லாம் வந்து குடும்பமாக தேட்டருக்கு வரணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். மற்ற எல்லா தொழிலையும் விட சினிமா தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா ஒரு படம் வந்து சேம் டைம் வந்து இப்போ கன்னியாகுமரியிலேருந்து கனடா வரைக்கும் வந்து ஒரே டைமில் ரிலீஸ் ஆகுது, எல்லா தரப்பு மக்களையும் போய் சேருது. அப்படி இருக்கும்போது இதில் இருக்கிறவங்களுக்கு வந்து பொறுப்பு அதிகமாக இருக்கணும், அவங்க மக்களை வந்து திருப்திப்படுத்தணும். நம்மளை தாண்டி ஒரு சில நேரம் வந்து மிஸ் ஆகும், அது நம்ம கையில் கிடையாது. ஆனால் அதுக்கான உழைப்பை வந்து நம்ம கொடுக்கணும். ஏனோ தானோ அப்படின்னு இருந்துடக்கூடாது, பண்ணக்கூடாது அப்படின்னு எப்போவுமே சொல்லிக்கிட்டு இருப்பார் சார். இப்போ ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் தயாரிப்பில் இறங்கியிருக்காரு. எவ்வளோ பெரிய பட்ஜெட் படங்களும் பண்ண முடியும்னாலும் சாரால் ஒரு சின்ன பட்ஜெட் படங்கள், மீடியம் பட்ஜெட் படங்கள்னு வருஷத்துக்கு ஒரு 4-5 படங்களாவது உங்கள் கம்பெனியில் நீங்கள் தொடர்ந்து பண்ணணும் சார். இந்த மேடையில் கேட்டுக்கிறேன். இங்கே நான் தான் கிங்கு பார்த்துட்டேன்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். கமர்ஷியலாக நல்லா என்டர்டெய்னராக இருக்கும். சந்தானம் சாருக்கு இது இன்னொரு பெரிய ஹிட் படமாக இருக்கும். சந்தானம் சாரோட காமெடி ஹியூமர் சென்ஸுக்கு நான் வந்து பெரிய ரசிகன். சந்தானம் சாரோட சேர்ந்து சீக்கிரம் ஒர்க் பண்ணுவேன். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி பாம் தான் சொல்லணும் இவரை. ஏன்னா இவர் படங்களில் மட்டும் நம்மளை சிரிக்க வைக்க மாட்டார். அண்ணன் கூட ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்தா கூட போதும், அப்படி நம்ம சிரிச்சுட்டே இருக்கலாம். ஸோ இட்ஸ் நான் அதர் தென் தம்பி ராமையா அண்ணாவை பேச அழைக்கிறோம். பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள சகோதர சகோதரிகளுக்கு எனது முதல் வணக்கம். சோபனா சொல்வதை போல குடும்பங்கள் கொண்டாடும் படம் இங்கு நான் தான் கிங்கு. நான் இந்த படத்தில் நிறைய ப்ரொமோக்கு பேசிட்டோம், என்ன பேசுறது தெரியல. இருந்தாலும் ஒரு சினிமாவினுடைய ரசிகனாக இன்றைக்கி நிறைய கம்பேர் பண்ணி பேசப்படுகிறது, மலையாள உலகம் அந்த உலகம் அப்படின்றது. ஸோ எல்லாத்துக்கும் தாய் வீடு தமிழ் தான். நமது மொழியை, நமது கலையை நம்மளே தாழ்த்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நிலையில் தேவரையா இருந்தாங்க, சினிமாவை பகுத்து பார்த்தாங்க. எவருக்கும் ஈகோ இருக்கக்கூடாதுன்னு ஒரு கதை இலாக்கான்னு ஒன்று வச்சு அதற்காக மெனக்கெடுவாங்க ஐயா. அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம். ஸோ கதை முழு வடிவம் பெற்ற பிறகு அதற்கான இயக்குனர், அவர் மருமானாக கூட இருக்கலாம், தியாகராஜன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவாங்க. அதற்கு பிறகு கதையில் முழு கவனம் செலுத்துனது நல்ல ஏபிஎம் நிறுவனம். நான் பார்த்துருப்போம், பஞ்சு அருணாசலம் ஐயா எழுதாத கதைகளா. அதற்கு பிறகு ஒரு படம் வெள்ளித்திரையில் வருவதற்கு முன்பு 100 கதை கேட்டு அதில் ஒரு கதையை ஓகே பண்ணுவாங்க சௌத்ரி சார். சௌத்ரி சாருடைய ஒரு கதை இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டே பூஜை போட்டால் அப்படியே தெலுங்கில் வந்து அதனுடைய ரைட்ஸ் வாங்குவாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஒரு கதை கேட்பது என்பது மிகப்பெரிய சகிப்புத்தன்மை, பொறுமை அவசியம். மைண்டை ரொம்ப தெளிவாக வச்சுக்கணும். அவர்களெல்லாம் அந்த கதை கேட்டு பல வருடங்கள் கொடியேற்றி கோல் அடித்து என்னதுக்கான காரணம் வந்து அதுதான். ஸோ அந்த வகையில் கோபுரம் ஃபிலிம்ஸ் சார், அன்பு சகோதரர் அன்பு சார் நினச்சாங்கன்னா உட்கார்ந்த இடத்துல இருந்துட்டு அவருடைய பிஸ்னஸை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். நேரடியாக தயாரிப்பு துறையில் இறங்குவதற்கு அவர் வந்தது முதல்ல சினிமா ரசிகன் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் தம்பி உங்களுக்கு. காரணம், நேரடியாக இறங்குற பொழுது உங்களுக்கு பணம் என்பது முக்கியம் இல்லை, கௌரவம் என்பது முக்கியம். நான் கண்டெடுத்த கதை என்பது வெற்றிகரமாக போய் சேர வேண்டும். அந்த கௌரவத்தை முன்னால் வச்சுக்கிறீங்கன்ற பொழுது எங்களை மாதிரியான படைப்பாளிகளுக்கும் அல்லது கலைஞர்களுக்கும் பதட்டம் இருக்காது. அந்த வகையில் ஒரு கதை முதல்ல வந்து தம்பி ஓகே பண்ணுறாங்க. அதையும் தாண்டி இதுவரையும் இல்லாத தனது அருமை மகள் ஆசை மகளை எப்படி அர்ச்சனாவை அகோரம் ஃபிலிம்ஸ் கொண்டு வந்து
ஒரு தயாரிப்பு தளத்துக்குள்ளே இருந்து அந்த பெண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய அடுத்த ஆற்றலை வெளியே ஒரு தந்தையாக கொண்டு வந்தாரோ, அதே போல அன்பு செல்லியின் சகோதரர் அவர்கள் தனது அருமை மகளை சுஸ்மிதாவை இந்த தயாரிப்பு தளத்துக்குள் கொண்டு வந்து வர்றாங்க. நான் ஒரே ஒரு சின்ன ப்ரமோ அந்த கல்லூரி வளாகத்தில் அந்த 3 நிமிடம் தான் பேச்சு அந்த பாப்பா. ஸோ அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன், ஓ ஸ்கிரிப்ட் சென்ஸு, கூட்டத்தை வசீகரிக்கக்கூடியது, இந்த உளவியல் சிந்தனை அந்த பெண்ணுக்கிட்ட இருக்குது அப்படின்றது. அன்பு மகளே, கலை உலகம் உங்களை ஆசையோடு வரவேற்கிறதா சொல்லும். அதே போல் அடுத்ததாக இந்த கதை ஓகே பண்ண பிறகு யார் டைரக்டர் அப்படின்ற ஒரு சிந்தனையை கொண்டு வர்றாங்க. அதற்கு சரியான ஒரு பச்சையப்பன் தியேட்டர் ஆடியன்ஸோட பல்ஸ் என்ன அப்படின்றத பச்சையப்பன் சாருக்கு தெரியும். அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன அப்படின்னா அன்பு தம்பி செந்திலுக்கு தெரியும். அவர் 200 கோடி ரூபா ப்ராஜெக்ட்டுக்கு இபி ஒர்க் பண்ணுறாரு. ஒரு 20 கோடி ரூபா ப்ராஜெக்ட் பண்ணக்கூடிய சிந்தக்கூடாது, சிதறக்கூடாது, எந்த இடத்துல ஏமாந்தரக்கூடாது அப்படின்ற சூழ்நிலையில் அவர்கள் மூலமாக அடுத்து இயக்குனரை தேடும் படலம் ஒரு ரசிகனாக நான் கேட்டதை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன். அப்போ இந்தியா பாகிஸ்தான் ஒரு அற்புதமான படம், நீட்டான படம். திரும்பவும் சொல்கிறேன், இந்த இங்கு நான் தான் கிங்கு படம் என்பது நெடி இல்லாத காமெடி படம். ஸ்ட்ரெஸ் இல்லாத உலகம் இல்லை, ஸ்ட்ரெஸ் இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை உடைக்கணுன்ற ஒரே சின்ன கண்டென்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு ஸோ அந்த அற்புதமான இயக்குனருக்கு யார் இது ஒளிப்பதிவாளர், அவர்களுக்குள்ள ஈகோ வரக்கூடாது. ஏன்னா எழுத்தாளர் ஒரு கோணத்தில் சிந்திப்பான், இயக்குனர் ஒரு கோணத்தில் சிந்திப்பான், கேமராமேன் இங்கே டாமினேட் பண்ணால் கதை கெட்டு போகும். ஸோ உடன்பிறந்த தம்பி இயக்குனர் இங்கே சொன்னதை போல தன் தம்பியோட இரவு பகலாக வீட்டுக்குள்ளே காட்சிகளை பற்றி ஷார்ட் டிவிஷன் பண்ணுற பொழுதோ அதற்கான சூழல் கிடையாது. எங்கள் முன்னால் தெளிவாக நிற்பாங்க 2 அண்ணனும் தம்பியும். அந்த மாதிரி அதையெல்லாம் தாண்டி அந்த காலத்து காதலிக்க நேரமில்லையாக இருக்கட்டும், உள்ளத்தை அள்ளித்தா படமாக இருக்கட்டும், பாடல் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2.5 மணி நேரம் என்பது வசன ரீதியாகவும் நகைச்சுவை ரீதியாக மட்டுமே போயிடக்கூடாது. அங்கு ஒரு சோலைக்கு நடந்து போகக்கூடிய சுகத்தை தர வேண்டும் என்பதற்காக அன்பு தம்பி இமானுடைய சாங் எனக்கு ரொம்ப ரொம்ப இப்போ சரிகம்ம பதனி தம்பி ஆனந்த் அவர்கள் சொன்னதை போல இந்த சாங்கு பெரிய லெவலில் 2 சாங் போயிடுச்சு. 3வது சாங் இன்னைக்கு தான் நான் பார்த்தேன். முத்தமிழே உன்னை வணக்கப்படா வா, சிறப்பாக இருந்தது. ஸோ கமர்ஷியல் ஆஸ்பெக்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கேன். அன்பு தம்பி வா வணக்கம். அதே போல் தம்பி சந்தானத்தினுடைய வெற்றி இந்த இடத்துல நான் வேறு ஒன்றும் இல்லை. தம்பி சந்தானத்தினுடைய வெற்றிக்கு காரணம் அவர் அவருடைய அணுகுமுறை தான் சார். அவர் தம்பி நிஜ ஹீரோ. நான் அவர் வயதை விட எல்லாரையும் விட மூத்தவன். அவரை நான் பக்கத்திலிருந்து பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா என்று சொல்லியிருப்பாங்க. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்தில் என்பதை நான் ஒரு தூரத்தில் ஒரு ரசிகனை ரசிப்பேன். படிக்கிற காலத்தில் இருக்கக்கூடிய நண்பனா பக்கத்தில் இருக்கான், கல்லூரியில் இருக்கக்கூடிய நண்பனா பக்கத்தில் இருக்கான். அவர்கள் எத்தனையோ தவறுகள் செய்திருப்பார்கள். அந்த அவனை கத்தரிச்சு விடுவதற்காக ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு அவனை கத்தரிச்சு விடாமல் ஒரு தாய்மை ஸ்தானத்திலிருந்து தன் பழைய நண்பர்களெல்லாம் பக்கத்தில் வச்சு நகர்த்துறது என்பது சகிப்புத்தன்மை, பொறுமை, தம்பி நம்பிக்கூடிய இந்த ஆன்மீகம். ஸோ தம்பியினுடைய சந்தானத்தினுடைய வெற்றி என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும். காரணம் அவருடைய அறிவை விட அவருடைய அணுகுமுறையும் அவருடைய இந்த ஞானமும். ஸோ அந்த வகையில் நான் ஒரு படத்துக்கு நடிக்க போகிற பொழுது யாரோட போகிறோம் அப்படி தம்பி சந்தானம் வைகைப்புல் வடிவில் பங்காளி அவர்களோடு இருந்த பொழுது ஒரு காட்சி செழுமையாக வர வேண்டும் என்பதற்காக கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் டயலாக் பேசக்கூடிய 300 அடினா 300 அடியும் ஃபுல்லாக மைண்டில் வச்சு பார்ப்பேன். அதை பார்த்து ஒரு ரசிகை நான் ரசிப்பேன். என்னதான் நான் எழுத்தாளராக இருந்தாலும் அவர் ரசிப்பேன் எப்படி எல்லா வசனத்தையும். அதற்கு பிறகு ஒரு முழு எத்தனை படங்கள், ஒரு முழு படத்தினுடைய மொத்த கதையை தூக்கி மண்டைக்குள்ள வச்சுக்கிட்டு தனது ஆரோக்கியத்தை தனது அமைதியை சிதைத்து அந்த காட்சி வடிவம் பெறும் வரை பக்கத்தில் நின்று மாடுலேஷன் சொல்லி கொடுத்து எக்ஸ்பிரஷன் சொல்லி கொடுத்து தம்பி சொன்னதை எக்ஸ்பிரஷன் நான் பண்ணிப்பேன். அந்த இடத்துல மிஸ் ஆக முடியாத விஷயம் என்னன்னா என்னுடைய கேரக்டர் இது காமெடிக்காக புனையப்பட்டது கிடையாது. ஒவ்வொரு கேரக்டர் ஃபாதரா அப்பா ஜமீன்தார்னா நான் பேசக்கூடிய வசனத்தை தம்பி சந்தானம் அவர்கள் பேச முடியாது. என் மகனாக நடித்த பராசரன் பேசிய வசனத்தை பேச முடியாது. அந்த வகையில் அம்பு தம்பி சந்தானம் அவர்களோடு அழைக்கிற பொழுது அந்த செட்டுக்கு போகிற பொழுதே ஒரு பாசிட்டிவ் ஒரு கலைக்கு ஒரு பாசிட்டிவ் தேவை. அந்த பாசிட்டிவ் ஒட்டுமொத்த கிடங்க அன்பு தம்பி சந்தானத்தை பார்க்குறேன். தம்பி உங்களோட நடிக்கக்கூடிய ஒவ்வொரு நாளுமே மேடைக்காக சொல்லவில்லை, அதில் என்ன அவசியம் கிடையாது, அப்படி ரசிக்கிறேன். இந்த ஆமாம் அதே போல் தம்பி சத்தம் இல்லாமல் போகிறதுக்காக வரேன் சொல்லுங்கள். வீட்டில் இருந்துட்டு போயிடலாமா, ஃபோனில் பேசிட்டு போயிடலாமா, எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ பேரை வச்சு எதுக்கு பண்ணலாம்? எல்லோருக்கும் வணக்கம். இந்த படம் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி. ஆக்சுவலாக இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது. இது ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவியாக இருக்குது, இது ரொம்ப கான்ட்ராஸ்டாக
டார்க் காமெடி மாதிரி இல்லாமல் அதே டைமில் சினிமாட்டோகிராஃபி சைட்லேயும் சரி விஷுவலாகவும் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணியிருப்பேன்னா கொஞ்சம் பேலன்ஸ்டாக தான் ஃபுல்லாக பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து சந்தானம் சாருடைய ரொம்ப பெரிய ஃபேன் நான். அதனால் இது ஷூட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நிறைய ஷாட் வந்து இந்த படத்தில் வந்து கொஞ்சம் யதார்த்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹேண்டில் ஷாட் ஷூட் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி ஷூட் பண்ணும்போது சில காமெடியெலாம் வந்து அவங்க காமெடி பண்ணும்போது எனக்கே நிறைய வாட்டி சிரிப்பு வந்துடும். ஷூட்டில் வச்சு ஷூட் பண்ணும்போதெல்லாம் அதை கண்ட்ரோல் பண்ணி ஷூட் பண்ணுறதே எனக்கு பெரிய எய்மாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு காமெடி வந்து இந்த படத்தில் இருக்குது. நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த சான்ஸுக்கு அன்பு சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. அவருடைய பெரிய இது. அதே மாதிரி இமான் சாருடைய பாட்டெலாம் நிறைய பார்த்துருக்கேன். பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சாங்க்கு வந்து விஷுவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இது வந்து இந்த படத்தில் கிடச்சிது. அதுக்கு ரொம்ப நன்றி. அதை ஏற்படுத்தி கொடுத்த அன்பு சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நீங்கள் பாருங்கள், படம் சூப்பராக இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. எல்லா துதிக்கான மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே நான் தான் கிங்கு. ஜிஎன் அன்புச்செழியன் அவர்கள் அவருடைய கோபுரம் ஃபிலிம்ஸ்க்கு இதுக்கு முன்னாடி வெள்ளக்கார துரை அண்ட் மருது ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு அவரும் ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு இந்த படம் தயாரிக்கிறாரு. அவருடைய படத்தில் மீண்டும் இணைவதில் எனக்கு மகிழ்ச்சி. அன்பு சார் பேர்லேயே அன்பு இருக்குது, பட் என்கிட்ட கொஞ்சம் பேரன்பு இருக்குது அப்படின்னு, என் மேலே பேரன்பு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் எந்த படம் ஆரம்பிக்கும் போதும் அது இமான் இசை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனிதர் அவர். முதல்ல எனக்கு தெரிஞ்சு பாண்டிய நாடு திரைப்படத்தோடைய ஆடியோ லான்ச்சில் தான் சார் நான் சந்தித்தேன். ஸோ அதுலேருந்து ஒரு நீண்ட நெடிய ஒரு பயணம் இது. ரொம்ப சுகமான பயணமாக இருக்குது. அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் நம்மளுடைய செல்வி டாட்டர் சுஷ்மிதா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வெல்கம்மா. அண்ட் யூ ஹேவ் அ லாங் வே டு கோ அண்ட் திஸ் வில் பி அ வண்டர்ஃபுல் பிகினிங். இங்கே நான் தான் கிங் வந்து ஒரு நல்ல பிகினிங்காக இருக்கும். அண்ட் சந்தானம் சாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணோன்ட்டு அது ரொம்ப நாள் ஒரு ஆசை. நிறைய படங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி நடக்காமல் போச்சு. பட் இந்த படத்தில் எல்லாமே சேர்ந்து வந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவருடைய ஒன்லைனர்ஸுக்கு வந்து என்னுடைய ஃபேமிலியில் நிறைய பேர் வந்து பெரிய ஃபேன்ஸர். ஸோ அது ரொம்ப க்ளோஸாக இருந்து அந்த டைலாக்ஸ்க்கெல்லாம் கேட்டு அதுக்கு வந்து பின்னணி இசை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும் இதில் அமைஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். அண்ட் ஹீரோயின் பிரியா அவர்கள் நல்ல தமிழ் பேசக்கூடிய ஒரு ஹீரோயின், எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரியான ஒரு முகம் அவங்களுக்கு இருக்குது. அண்ட் நிறைய இந்த மாதிரி முதல் பட ஹீரோயின்களுக்கு வந்து அண்டு ஒரு சில ஹீரோயின்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமாக வந்து பாடல் அமைஞ்சிருக்கு. அது என்னுடைய கெரியர்லேயே நிறைய அந்த மாதிரி ஹீரோயின்ஸ் நான் வந்து பார்க்குறேன். அது ஷெரின் ஸ்ரிங்கார் ஃப்ரம் அழகியா சுரா டைம்லேருந்து சொல்கிறேன். அது அப்புறம் சொல்லிட்டாலே காதலை வந்து லக்ஷ்மி மேனன் அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அடையாளத்தை கொடுத்தது. ஓமேல ஒரு கண்ணு பாடல் வந்து கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கு ஒரு முக்கியமான அடையாளத்தை கொடுத்தது. ஊதா கலர் ரிப்பன் வந்து ஸ்ரீதேவி அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது. அண்ட் இது மாதிரி நிறைய இந்த எப்போவுமே ஒரு சாங் ஒர்க் ஆச்சுன்னா அது வந்து ரிப்பீட்டடாக ஒரு சேனலில் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ முகம் வந்து பரிச்சயமாகும். ஸோ அது அவங்கள அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டூலாக இருக்கும் எப்போவுமே பாடல்கள். அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களுக்கு கூட மேலே கூட வச்சு அமைஞ்சது. இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது. கையில் ஆனந்திக்கு ஏன் ஆளை பார்க்க போகிறேன். ஸோ அந்த மாதிரி இங்கே மாயோனே அப்படின்ற பாடல் வந்து பிரியா அவர்களுக்கு வந்து அமைந்தது தான். இறைவன் கொடுக்குறாரு, அதை நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படி தான். ஸோ அப்படி வந்து அமைந்த ஒரு நல்ல பாடலாக இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. அண்ட் முக்கியமாக நல்ல ஒரு மெலோடியஸ் சாங் வந்து சந்தானம் சார் படங்களில் அதிகம் இருப்பது இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கே இருக்குது. ஏன்னா சாரும் கொஞ்சம் கூச்சப்படுவார்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மெலடி சாங்க்கெலாம் எப்படி நம்ம முகத்தை வச்சுட்டு நடிக்கிறது அப்படின்ற ஒரு சின்ன கூச்சம் அவருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கூச்சம் முழுமையாக கலைந்தது இந்த பாடலில். அது பார்க்கும்போதே தெரியுது. ரொம்ப ஸ்டைலாக ஹேண்ட்ஸமாக ரொம்ப அழகாக இருக்கீங்க சார். ஸோ அந்த ஒரு சின்ன இன்னோவேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அது நீங்கள் தூக்கி டஸ்ட்பினில் போட்டுடலாம் சார், அது இனிமேல் ஃப்யூச்சர்லேயும். ஸோ அந்த மாதிரி தான். அப்படி இருக்கும்போது தான்
என்ன மாதிரி இசையமைப்பாளர்கள் மெல்லிசை ரொம்ப இறுக்கி பிடிக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள் பெரிய தூணாக இருக்கும். ஓகே, இப்படி ஒன்று பண்ணலாம் இவருக்கு அப்படின்னு. அண்ட் இதில் 3 பாடல்களை எழுதி கொடுத்த லிரிசிஸ்ட் விக்னேஷ் சிவன், டைரக்டர் விக்னேஷ் சிவன் சார் வந்து குலுக்கு சாங் எழுதி கொடுத்துருக்காரு. அது நானும் ஸ்ரீனிஷா ஜெயசீலன் அவர்களும் சேர்ந்து பாடியிருக்கிறோம். அண்ட் மாயோனே அண்ட் மாலு மாலு இந்த 2 பாடலும் முத்தமிழோடு சேர்ந்து வேலை செய்கிற முதல் தடவை. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க முத்தமிழ். அண்ட் உங்களுக்கு இன்னும் பல உயரங்கள் காத்திருக்கு தமிழ் சினிமாவில். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் இந்த மாயோனே பாடலை பாடியது ஜொனிதா காந்தி அண்ட் ஷான் ரால்டன். இசையமைப்பாளர் ஷான் ரால்டன் அவர்களுக்கு எனக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி என்னுடைய காம்பினேஷன் நிறைய சாங்ஸ் பாடியிருக்காரு. பட் இந்த சாங் வந்து வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் ரொம்ப நன்றி ஷான் ரால்டன் அவர்களுக்கு. அண்ட் மாலு மாலு அப்படின்ற ஒரு பாடல் வந்து நகாஷ் அசீஸ், ஆந்தங்குடி இளையராஜா அவர்கள் அண்ட் ஸ்வேதா மோகன், அவங்க 3 பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. அண்ட் இதில் நிறைய பிஜிஎம்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சிச்சுவேஷன்ஸ் அண்ட் சூழல் ரொம்ப அழகாக இதில் ஒன்று சேர்ந்துருக்கு. அண்ட் இதில் காமெடி தாண்டி சந்தானம் சார் வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டாக நிறைய சீன்ஸ் இங்கங்கே நம்ம வந்து பார்த்துருக்கோம். பட் இதில் வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய காட்சிகள் வந்து நிறைய இருக்குது. அந்த மாதிரி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான அது மாதிரியான சீன்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தது ஸ்கோர் பண்ணுறதுக்கும். அண்ட் இந்த படத்தை வந்து இயக்குனர் மிஸ்டர் ஆனந்த் அவர்களுக்கும் அவருடைய ஒளிப்பதிவாளர் அவருடைய சொந்த தம்பி ஓம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நல்ல ஒரு விஷுவல் டிலைட்டாக கொண்டு வந்து சேர்ந்துருக்காங்க. முதல்ல இந்த கதையை வந்து மிஸ்டர் அரவிந்தன் சார் தான் வந்து சொன்னார். அப்போ சொல்லும் போதே ரொம்ப ஒரு ஃபன்ஃபில்டான ஒரு என்டர்டெய்னர் கேரண்டி அப்படின்னு தோணுச்சு. அண்ட் அதை அழகாக காட்சிப்படுத்தியிருக்காரு ஆனந்த் அவர்கள். அவரை வந்து ஒளி வடிவம் கொடுத்துருக்காரு ஓம் அவர்கள். அண்டு இந்த ப்ராஜெக்டை வந்து ஒவ்வொரு நிமிஷமும் அதை ரொம்ப பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டே இருந்த ஒரு முக்கியமான நபர் வந்து கோபி அவர்கள். கோபி அண்ட் டைரக்டர் ஆனந்த் அவர்கள், கோபி அவர்கள், இவங்க 2 பேரோடைய விஷயம் வந்து நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு தருணத்துலையும் அதை வந்து பாசிட்டிவாக்கி இந்த நிமிஷம் வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவாக மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு என்னுடைய நன்றி. மே 10ஆம் தேதி இந்த திரைப்படம் திரைக்கு வருது. உங்கள் எல்லாருடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு வேணும். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. காட் பிளஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அண்ட் இந்த 22 இங்கே நான் தான் கிங் படக்குழுவினருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வீடியோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். என்னை ப்ரொடியூசராக இன்ட்ரடியூஸ் பண்ண என்னோட அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூப்பா ஃபார் கான்ஸ்டன்ட்லி புஷிங் மீ டு கிவ் மை பெஸ்ட். படம் பார்த்துட்டேங்க, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. சந்தானம் சார் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. அவர் கூட ஒரு பட்டாளமே இருக்குது. தம்பிராமையா சார், பிரியாலயா ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காங்க. ரொம்ப அழகான டான்ஸர், ரொம்ப அட்ராக்டிவான ஃபேஸ், நல்ல பெர்ஃபார்மர் அவங்க. மறைந்த மனோபாலா சார் இருக்கார். ஸோ காமெடிக்கு பஞ்சமே இல்லை. கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டைனர் மூவி இது. மே 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. ப்ரெசன்ட் மீடியாவோட சப்போர்ட் அண்ட் லவ் ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. தேங்க்யூ. எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் பத்திரிகையாளர்கள், டிவி, இணையதளம் நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். சந்தானம் சார் வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு அவருக்கு தோதான ஒரு கதையை வந்து நம்ம அரவிந்தன் சார் வந்து சொன்னார். சரி, ஒரு கேப் இருந்துச்சு கூட, சரி படம் பண்ணலாம் உண்டு இருக்கும்போது கொஞ்சம் வியாபாரங்கள்லாம் கம்மியாக இருக்கிற நேரம் திடீர்னு சரி ஃபினான்ஸ் மட்டும் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், தியேட்டர்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சரி மறுபடியும் படம் பண்ணலாம். ஏன்னா ஒரு இந்த 2015 அந்த 16, 17 நிறையா கொடுத்த இடத்துல பூரா ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. சரி சரி நம்மளே இனிமேல் படம் எடுப்போம் அப்படின்ட்டு தான். சரி ஒரு நல்ல கதையாக இருந்தால் நம்மளே சரி. ஆனால் படம் எடுக்கிறது முக்கியம் இல்லை, ஒரு நல்ல கதையாக நம்ம யாரையும் சீட் பண்ணக்கூடாது, கதை கேட்டு படம் பண்ணணும் அப்படிங்கிறதுல. அதையும் மீறி ஒரு சில படங்கள் முன்ன பின்ன இருக்குங்கிறது வேறு. பட் நல்ல படம் எடுக்கணும் அதுங்கிறது தான். ஒரு நல்ல கதையை அரவிந்தன் சார் சொன்னார். அந்த நேரத்தில் அந்த கதைக்கு வந்து எங்களுக்கு ஒரு நாயகனாக தெரிஞ்சது சந்தானம் சார் தான். அவர் ஒரு தயாரிப்பாளரோட ஹீரோ. ஏன்னா எந்த வகையிலையும் எல்லா நேரத்துலையும் அந்த கதையை வந்து கூடயே இருந்து முழுக்க ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி அது வெளியிலையும் சரி முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு எந்த நேரம் எப்படி கூப்பிட்டாலும் சரி அதுக்கு தகுந்தவாறு மாற்றி தேதிகள்லாம் கொடுத்து
தயாரிப்பாளர் எந்த வகையிலையும் பாதிப்படைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி முழு ஒத்துழைப்பு கொடுத்தவர். தேங்க்யூ சந்தானம் சார். அதே மாதிரி இது வந்து டைரக்டர் அவரும் நாங்கள் எப்படி நினச்சோமோ அதே மாதிரி இந்த படத்தை வந்து முடித்து கொடுத்துருக்கிறாரு. அந்த வகையில் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆனந்த், எல்லோரும் சொன்னதே தான் சொல்லிக்கிட்டு இருப்போம். இப்போ அவங்க காலிலேருந்து அதே தான் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஒவ்வொரு படத்துக்கும் பாவம் எல்லோரும் இதே சொல்கிறதே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க பத்திரிகையாளர்கள். அப்புறம் வந்து அண்ணன் வந்து உங்களுக்கு கூல் சுரேஷ் இதில் நடிச்சிருக்காரு, அவருக்கு வாழ்த்துக்கள். நம்ம ஆர்ட் டைரக்டர் சக்தி ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுத்துருக்கிறாரு. எங்களுடைய பார்ட்னராக இந்த படத்தில் வந்து சரிகம ஆனந்த் வந்து முதல் முறையாக வந்து வியாபாரம் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு எனக்கு நன்றி. இதில் ஹீரோயின் புதுசாக அறிமுகமாக இருக்கிறாங்க, நல்ல டான்ஸர். ஸோ அவங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது சார். அவங்களும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள்ங்கம்மா. இதில் படத்தில் மெயினாக யாருன்னா ஹீரோவுக்கு அடுத்து இங்கே ஹீரோவாக இருக்கிறது வந்து இமான் சார் தான். சரி, படத்தில் வந்து முழுசாக வந்து அவர் ஈடுபாடோட நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அதை அவர் மனசில் வச்சு, குறிப்பாக எங்கள் படத்துக்கு அவருடைய படம் மிகப்பெரிய ஹிட்டாக இருக்கும். இதுலேயும் அதே மாதிரி ஹிட்டாக அமைஞ்சிருக்குது. அதனால் இமான் சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தடுத்து நம்ம சேர்ந்து படம் பண்ணுவோம். தம்பிராமையான வந்து படத்தில் வந்து சந்தானம் அவர்கள் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கிறாரோ அதுக்கு ஈக்குவலாக படத்தில் வந்து கலக்கியிருப்பார். அவருடைய உழைப்பு இதில் எங்கள் படத்துக்காண்டி தனியாக ஸ்பெஷலாக உழைச்சாரா இல்லை எனக்காண்டி உழைச்சாரான்னு தெரியல. முழுக்க வந்து அவருடைய உழைப்பை அவருடைய படம் முடிஞ்ச பிறகும் ப்ரொமோஷனுக்கும் என்ன தேவையோ முழுசாக ஒத்துழைப்பு கொடுத்து, அண்ணா உங்களுக்கு நன்றிண்ணே. ஆமாம். ஓம் கேமரா தான் படத்தில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து, ஏன்னா நாங்கள் செலவு பண்ணாத கூட செலவு பண்ண மாதிரி காமிச்சிருக்கிறாரு. மிக பிரமாண்டமாக காமிச்சிருக்கீங்க ஓம். அடுத்தடுத்த படங்களில் நம்ம தொடர்ந்து பயணிப்போம். அதே மாதிரி முத்தமிழோட சாங் 2 சாங் ரொம்ப நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள் முத்தமிழ். எங்கள் எடிட்டர் தியாக, அவரும் படம் பார்த்து முடித்த பிறகு பார்த்தேன், ரொம்ப திருப்தியாக வந்திருக்குது. இந்த சம்மருக்குரிய படமாக இருக்கும். இதை ஒரு மிகப்பெரிய படத்தை ஹிட்டு கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த படம் எனக்காண்டி அதில் வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குறது, கடைசியாக ஃபைனலாக படம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்குறதுல வந்து எனக்கு தேவைப்பட்டது ஒருத்தர். அது செல்லா தான் வந்து ஒரு கட்டா குஸ்தின்னு ஒரு பழைய ஹிட்டை கொடுத்துட்டு வந்து எனக்காண்டி வந்து ஒரு 2 மாதம் இதிலேயே உட்காந்துருந்தார். எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணோம், அது ஒரு படம் ஹிட் ஆகணும் அப்படின்ட்டு. அது வகையில் செல்லா உங்களுக்கு நன்றி. ஏன்னா வரிசையாக படங்கள் எடுக்கணும், நல்ல கதை கேட்கணும், அவர்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருந்தோம் அடுத்த படம் பண்ணுவோம் அப்படின்னு. ஏன்னா அடுத்தடுத்த படங்கள் பண்ணுறது இது நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அடுத்து தனுஷ் படம் ஒன்று விரைவில் அறிவிப்பு வரும். அதுக்கடுத்து வந்து அயோத்தி டைரக்டர் அவர் நல்ல காஸ்டிங்கோட ஒரு படம் பண்ணுறாரு, நல்ல எமோஷனலான படம். வரிசையாக படம் பண்ணுறது உங்களுடைய சப்போர்ட் எல்லாம் வேணும். படத்தில் கூட உலகநாயகன் அவர்கள் இந்த படத்தோட டிஜிட்டல் சேட்டலைட் ரைட்ஸை அவர் கம்பெனியில் வாங்கிக்கிட்டார், நான் வியாபாரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவருடைய டீம் அந்த வந்து டிஸ்னி வந்து அவருடைய நண்பர் வந்து மகேந்திரன் சார், மோனிஷா, எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இதில் வந்து ஃபஸ்ட் டைம் என்னுடைய டாக்டரை ப்ரொடியூசரை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அவங்க சுஷ்மிதா, அவங்க வந்து இதில் வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா அந்த டீம் அனில் எங்கள் சொல்லவே வேணாம், அவர் ப்ரொடக்ஷன் ஹெட்டு. அவரோட டீம் வந்து தீபக், பிரவீன், ராமு எல்லாருமே வந்து நைட் 12 மணிக்கெலாம் டிசைன் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஃபாண்ட்லேருந்து எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கலர், பேக்ரவுண்ட், டிசைன்ஸ் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் எனக்கும் ஹாப்பியாக இருந்துச்சு. சரி, இவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க, இந்த படம் எப்படியாச்சும் கிட்டு வரணும். அவங்க மியூசிக் எல்லாத்துலேயும் ஒன்றும் இமான் சார் எல்லாம் போய் அடிக்கடி பார்த்து இவ்வளோ இந்த மாதிரி வரணும், இன்றைக்குள்ள யங்ஸ்டர்ஸ் என்ன விரும்புவாங்க எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் வாழ்த்துக்கள் சிஸ்டர். அதே மாதிரி வந்து செந்தில் எங்களுக்கு ப்ரொடக்ஷனில் வந்து ஆரம்பத்தில் இந்த டீம் எல்லாம் அமைச்சு கொடுத்தது வந்து நம்ம செந்தில் தான், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் பச்சையப்பன். அதே மாதிரி கோபி வந்து முழுசாக கூட இருந்து ஒர்க் பண்ணார், ஜெயவேல், எல்லாருக்கும் நன்றி. சந்தானம் சார் மட்டும் கிடையாது, சந்தானம் சார் டீமில் வந்து ஒரு நிறையா பேர் அவங்க எல்லாமே இந்த படத்தில் வந்து ஹெவியாக ஆரம்பத்துலேருந்து எங்களுக்காண்டி ஒர்க் பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இன்னொரு ப்ரொடியூசருக்கு ஒர்க் பண்ண மாட்டாங்க. அவருடைய சந்தானம் அவர் நண்பர், ஆனால் ப்ரொடியூசர் எனக்கும் நண்பர் தான், ரமேஷ். இந்த படத்து முதல் நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஸ்டேஜில் இல்லை, இருந்தாலும் வந்து எங்களுக்காண்டி இவ்வளோ ஹெவியாக ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாரு, அவருக்கு நன்றி. அப்புறம் முழுக்க இது டோட்டல் கதாநாயகன் வந்து நிகில். அதனால் வந்து இந்த படத்தை பத்திரிகையாளர் மூலமாக எல்லா இடத்துலையும் கொண்டு போக வேண்டியது நிகிலோட பொறுப்பு. அதனால் எல்லோரும் இங்கே வந்து இருந்ததற்கு வந்ததற்கு எங்கள் அழைப்பிட்டு வந்ததற்கு நன்றி. தேங்க்யூ.